எம்எல்ஏ செந்தில் பாலாஜி குதிரை பேரம் பேசிய வழக்கில் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் வெளிநாடு தப்ப முயல்வதாகவும் இதை தடுக்கும் வகையில் விமான நிலையங்களில் அதிரடி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஆட்சி கவிழ்ப்பு விவகாரத்துல இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முக்கியமான புள்ளியாக கருதப்படும் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக் குமாருக்கு 2 பேருக்குமே லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையத்திற்கு இந்த லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிற்கு எங்கேயுமே தப்பி செல்லாமல் இருப்பதற்கு இந்த லுக் அவுட் நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தாவேக தலைவர் விஜய் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் எதிர்க்கட்சியான திமுக தொடர்ந்து ஆட்சியை கவிழ்க்க சதி செய்து வருவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி மீது குதிரை பேரம் வழக்கு பதிவாகியுள்ளது. இதில் அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்டோர் ஈடுபட்டதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி வெளிநாடு தப்ப முயல்வதாகவும் சந்தேகம் எழுந்ததால் விமான நிலையங்களில் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டு அதிரடி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தாவேக எம்எல்ஏ இளையராஜா தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின்படி தாவேக ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கில் அவருக்கு ரூபாய் 35 கோடி பேரம் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சதியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் இவர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமாரின் ஆலோசனையின் பேரில் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. அசோக் குமார் சென்னையில் ஒரு குற்றவாளியை சந்தித்ததும் உறுதியாகி உள்ளதாகவும் இது திமுகவின் தொடர் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியின் ஒரு பகுதி என்று கூறப்படுகிறது. செந்தில் பாலாஜி ஏற்கனவே பணத்திற்காக வேலை வழங்கிய பழைய ஊழல் வழக்குகளிலும் சிக்கியவர். இப்போது இந்த புதிய வழக்கு அவரது அரசியல் வாழ்க்கையை மேலும் சிக்கலாக்கி உள்ளதாக கூறப்படுகிறது. திமுக தொடர்ந்து ஜனநாயகத்தை அவமதித்து தேர்தல் மூலம் மக்கள் தேர்ந்தெடுத்த தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்கிறதாக கூறப்படுகிறது. செந்தில் பாலாஜி போன்றோரை பயன்படுத்தி பணம், அதிகாரம் ஆகியவற்றை துஷ்பிரயோகம் செய்வதாகவும் இது திமுகவின் பழைய பாணியாக ஊழல், குதிரை பேரம், ஆட்சி கவிழ்ப்பு என்று மக்கள் கூறுகின்றனர். மக்கள் திமுகவின் இத்தகைய செயல்களை நிராகரித்து தாவேகாவுக்கு வாய்ப்பளித்துள்ளனர். ஆனால் திமுக அதை ஏற்றுக்கொள்ளாமல் சட்டத்தையும் நீதியையும் தன் கைக்குள் கொண்டு வர முயல்கிறது என்று மக்களே கொந்தளிக்கின்றனர்.